السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் 7 தடவைகள் இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நடாத்தி தருகின்றான். நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து தடைப்பட்ட விடயத்தை கூட அல்லாஹ் மிகவும் சிறப்பாக நடத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று சில சூறாக்கள் இருக்கின்றது. இந்த சூறாக்களை நாம் தூங்குவதற்கு முன் ஓதினால் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று தான் மிக முக்கியமான ஒரு சூரத்துல் கௌசர். இந்த சூரத்துல் கௌசரை நாம் 7 தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடாத்தி தருகின்றான். சூரத்துல் கௌசர் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று வரக்கூடிய அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய சூரா தான் இந்த சூரத்துல் கௌசர். இந்த சூரத்துல் கௌசரை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக அல்லாஹ் நடாத்தி தருவான். நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான்.